நமக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு இந்த உலகமும் மனிதகுலமும் சந்திக்கிற மிகப்பெரிய அச்சுறுத்தல் இந்த பேரழிவை ஏற்படுத்தும் கிளைமேட் சேஞ்ச் தான். இதை பற்றி விவாதிக்க எத்தனையோ பெரிய சர்வதேச மாநாடுகள் நடக்குது. அங்கே விதவிதமான தீர்வுகளை பற்றி பேசுகிறாங்க. அப்புறம் நிறையா பரிந்துரைகளை கொடுக்குறாங்க. இந்த உலகத்தோட புத்திசாலிகள்னு சொல்லப்படுற எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எப்படியாவது ஒரு தீர்வை கண்டுபிடிச்சிடணும்னு தலையை பிச்சுக்கிறாங்க. ஆனால் யாருமே கண்ணு முன்னாடி இருக்கிற அந்த உண்மையான பெரிய பிரச்சனையை வாய் திறந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது என்னன்னா, கிளைமேட் சேஞ்சுக்கு இருக்கிற எளிமையான தீர்வு மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறது தான். இந்த கிளைமேட் சேஞ்சை தடுக்க நீங்கள் ரொம்ப ஃபேன்சியாக எதுவும் பண்ண வேண்டாம். மனுஷங்களோட எண்ணிக்கையை குறைங்க. பூமியோட ஆரோக்கியம் தானாகவே சீக்கிரம் சரியாயிடும். வேற எதுவும் தேவையில்லை. சொல்லப்போனால் கிளைமேட் சேஞ்சுக்கு முக்கியமான ஏன் ஒரே காரணம் மனுஷங்களும் அவங்களோட நுகர்வு தன்மையும் தான். எண்ணிக்கை, அதோட தனிநபர் நுகர்வு, இது ரெண்டும் ஒன்றா போகுது. உண்மையில் இந்த அளவுக்கு மக்கள் தொகை பெருக காரணமே அதிகமாக நுகரணுங்கிற அந்த ஆசை தான். அதனால் இதை வெறும் எண்ணிக்கையை நுகர்வோட பெருக்கிற கணக்காக மட்டும் பார்க்க முடியாது. இது எண்ணிக்கையின் தன்மடங்கு. அதாவது அந்த எண்ணிக்கை தன்னாலேயே பெருக்கப்படுற பெருக்குத்தொகை. அந்த எண்ணிக்கையை மட்டும் கட்டுப்படுத்துங்க, அப்புறம் எல்லாம் தானாகவே சரியாயிடும். ரொம்ப எளிமையான விஷயம், ரொம்ப தெளிவான உண்மை. ஆனால் இவ்வளவு வெளிப்படையாக தெரிகிற இந்த தீர்வை பற்றி மட்டும் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. நான் ஏதோ இறக்கப்பட்டு மட்டும் இதை சொல்லலை. உங்களுக்கே நல்லா தெரியும், இங்கே காடுகளும் அங்கே இருக்கிற முயல்களும் சிங்கங்களும் இல்லைன்னா கடைசியில் நீங்களும் இருக்க முடியாது. இது நம்ம இருப்புக்கே வந்திருக்கிற ஆபத்து. அந்த ஆபத்து இப்போ நம்ம தலைக்கு மேலேயே வந்து நிற்குது. விஞ்ஞான ரீதியான கணிப்புகளை விட இது ரொம்ப வேகமாகவே நடக்குது. அந்த முன்னறிவிப்புகள் எல்லாம் இங்கே மீறப்படுது.